Hello friends, welcome to Sri Krish Vlogs. Today நம்ம பாலாக்கீரை கடையல் எப்படி சுலபமா செய்வது பார்க்கலாமா? அதுக்கு தேவையான ingredients வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் and பாலாக்கீரை. நான் இதை சட்டியில் செய்கிறேன். நீங்கள் எதில் வேணாலும் செய்யலாம். சட்டியில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டி காய்ந்ததும் சிறிதளவு எண்ணெய் ஊற்றவும். எண்ணெய் காஞ்சதும் கடுகும் கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா போட்டுக்கலாம். பூண்டு சிறிதளவு. நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடலாம். நல்லா வெங்காயம் வணங்கின பிறகு தக்காளி சேர்க்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காய தக்காளி வணங்குறதுக்காக நம்ம சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். நல்லா வெங்காய தக்காளி வணங்கின பிறகு நம்ம நறுக்கி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை போட்டதுக்கப்புறம் நல்லா கலர்ன பிறகு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சா சுவையான பாலாக்கீரை கடையல் ரெடி.